வணக்கம். உலகம் முழுவதும் மனித சமுதாயம் பல கொடுமைகளுக்கு ஆளாகி வருகிறது. லஞ்சம், கொலை, கொள்ளை, தீவிரவாதம், பசி, பட்டினி, பாலியல் பலாத்காரம், தர்மகுருமார்கள் செய்யும் பண மோசடிகள், பாலியல் பலாத்காரங்கள், அரசியல் அநீதிகள், விவசாய நிலங்களை அப்பாவியான விவசாயிகளிடமிருந்து அபகரிப்பது, இவற்றை எல்லாம் சகித்துக் கொண்டு துர்நாற்றத்தையும் சுவாசித்துக் கொண்டு ஆசையுட்பட்டு அவம் செய்யும் கலிகாலம் முடிவான எல்லைக்கே வந்துவிட்டது. மனித சமுதாயம் பேரிடர்களையும் பேரழிவையும் ஜலப்பிரளயம், அக்னி பிரளயம் சந்திக்க வேண்டிய காலம் நெருங்கிவிட்டது. பேரழிவிலிருந்து நல்லவர்களை காப்பாற்றவும் தீயவர்களை அழிக்கவும் இறைவன் மனித உருவில் சக்கரதாரராக வந்துவிட்டார். நல்லவர்களும் மனம் திருந்தி வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களும் இப்பொழுது இருந்தே சத்தியத்தை கடைபிடிக்க வேண்டும். மேலும் ஸ்ரீ சக்கரதாரரை உங்கள் உள்மனதில் உள்ள ஆத்மாவில் காண முயலுங்கள். அவரை ஓம் பரம் பிரம்ம சக்கரதார், ஓம் பரம் பிரம்ம சக்கரதார், ஓம் பரம் பிரம்ம சக்கரதார் என்ற மகாமந்திரத்தை ஒலித்து அவரை பிடித்துக் கொள்ளுங்கள். இது மதமல்ல, மனித இனம் பூராவிற்கும் பூரணமான வாழ்வுக்கான வழி. நல்லவர்கள் சத்தியுகத்திற்கு செல்ல இது ஒன்றே வழி. மகா பிரளயம் என்ற பேரழிவு காலத்தின் கட்டாயமாகிவிட்டது. நமஸ்கார். யாம் ஈஸ்வரனுக்கெல்லாம் ஈஸ்வரன், பரம் பிரம்ம சக்கரதார். இன்று யாம் மிக முக்கியமான சில விஷயங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அனைத்து உலக மக்களே, நீங்கள் என்னை அழைத்ததினாலேயே நான் இவ்வுலகில் அவதரித்துள்ளேன். அனைவருக்கும் என் அறிமுகத்தை தருவதற்கும் உலக கல்யாணத்திற்காகவும் மனித உடலெடுத்தும் நிராகார ரூபத்திலும் உங்கள் முன் காட்சி அளிக்கிறேன். யாமே ருத்ராதிருத்ர சிவன், பரமஞானி கிருஷ்ணன். நான் இவ்வுலகில் வாழும் அனைத்து உயிர்களுக்கும் வேதனை தரும் கருமங்களிலிருந்தும் அதன் காரணங்களை முடிவிற்கு கொண்டு வரவும் வந்திருக்கிறேன். மகாகால் எல்லாவற்றிலும் உயர்ந்தவர். நான் இப்பொழுது சக்கரதர் என்ற பெயர் எடுத்து வந்திருக்கிறேன். நான் தான் கலியுகத்தின் கல்கி அவதாரம். देखो, हम ही सत्ययुग का निर्माण करेंगे. இன்று வரை நீங்கள் செய்த வேலைகள் யாவும் ஒரு தர்ம குரு நிலையில் இருந்து செய்தீர்கள். யாமும் குருவாகி குருவின் தர்மத்தை செய்திருக்கிறேன். யாமும் ஆனந்தமூர்த்தியாக வந்திருந்தோம். ஞானம் கொடுக்கும் கர்மத்தை செய்து இருந்தோம். அந்த நேரத்தில் நான் குருவாக இருந்தேன். ஆனால் இன்று நான் சக்கரதார், ஒரு தர்ம வீரனாக இருந்து அந்த ஞானத்தை உலகம் முழுவதற்கும் காட்டினேன். நமஸ்கார். யாமே மகாகால், யாமே மகாசம்பூதி, யாமே தாரக பிரம்மம். மகாசம்பூதியின் ஜனனம் ஏன் நடக்கிறது? தர்மத்தை நிலைநாட்டுவதற்கென்று மட்டுமே நடக்கிறது. நானே கிருஷ்ணனாக வந்தேன், நானே சிவனாக வந்தேன் இல்லையா? இன்று நான்